இந்த ஜாதகத்துல பொதுவாக ஒரு ஒரு ஆண் ஜாதகத்திலேயோ பெண் ஜாதகத்திலேயோ புதனுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனையாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க 2 பேரும் யாராச்சும் ஒருத்தவங்களை காதலிக்கும் பொழுது காதல் பிரேக்கப் ஆகிறத பார்க்குறோம். அடுத்து இந்த காதல் பிரேக்கப் ஆகி எல்லாருக்கும் காதல் பிரேக்கப் ஆகத்தானே செய்யுது நிறைய பேருக்கு. இருந்தாலும் இவங்களுடைய ஜாதகத்தில் நான் சொன்ன மாதிரி ஜாதகத்தில் புதனுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை, அதே ஜாதகத்திலேயே ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கிரனுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை, குருவுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை ஆச்சுன்னா இந்த ஜாதகர் காதலிச்சு அந்த காதல் பிரேக்கப் ஆகி இந்த பெண்ணு வேற யாரையாச்சும் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா இவர் அந்த பெண்ணை திருப்பி கல்யாணம் பண்ணிட்டு வரக்கூடிய யோகங்கள் நடக்குது. அப்போ நான் சொன்ன விஷயத்த மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி போட்டு பாருங்க. ஏன்னா நான் சொல்றது கொஞ்சம் வேகமாக சொல்லிட்டு வரேன், உங்களுக்கு புரியாது. அப்படி புரியாட்டினா நீங்கள் என்ன செய்வீங்கன்னா மறுபடியும் இந்த வீடியோவை ரீவைண்ட் பண்ணி போட்டு பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய தகவல்கள் இருக்கும். இதுக்கு முன்னால் நீங்கள் இனிமேல் நடக்கக்கூடிய விஷயத்தை விட்டுருங்க. இதுக்கு முன்னால் நான் சொன்ன மாதிரி ஓடி போயிருப்பாங்க இல்லைங்களா, கல்யாணம் பண்ணிட்டு அல்லது ஏற்கனவே திரும்ப லவ் பண்ண பிள்ளையவே செகண்ட் மேரேஜ் பண்ணி கூட்டு வந்துருப்பார் இல்லையா, அவர் ஜாதத்தை வாங்கி பாருங்க. நான் சொன்ன விதிகள் அப்படியே இருக்கும். அப்போ நான் சொல்றது அதே தான், லாஜிக் ஒன்று தான். குருவுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை ஆச்சுன்னா ஜாதகருக்கு 2 திருமணம், சுக்கிரனுடன் இருக்கக்கூடிய கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை ஆச்சுன்னா மனைவிக்கு 2 திருமணம், புதனுடன் இருக்கக்கூடிய கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை ஆச்சுன்னா காதலனுக்கோ காதலிக்கோ நாம் இருக்கும் பொழுதே இன்னும் ஒரு திருமணத்தை பண்ணி வச்சிருவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியதான். அப்போ காதல் சம்பந்தமான பிரேக்கப் இதெல்லாம் இதை தான் குறிப்பிடுது. ஒருவேளை குருக்கு எது இருந்தால் எல்லாத்தையும் எதிர்த்து கொண்டு திருமணம் செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கும்ன்றதை பார்க்கலாம்.